வாழ்க வளமுடன், வளர்வோம் நலமுடன். நம் நாட்டில் மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளிலும் இதனை பற்றிய கவலைகள் அதிகமாக உள்ளது. 1950வது ஆண்டுகளில் இருந்தே பிரச்சாரங்களும் விழிப்புணர்வுகளும் மற்றும் விளம்பரங்களும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யார் என்று பார்த்தால், அரசு சுகாதார விழிப்புணர்வு மையமும் உணவியல் நிபுணர்களும் இதனை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அது என்னவென்று பார்த்தால், குப்பை உணவுகள், இன்று நாகரிகமாக கூறும் ஜங்க் ஃபுட் என்று கூறப்படும் அந்த குப்பை உணவுகளை பற்றித்தான் நாம் பார்க்க போகிறோம். இதனை நாம் உட்கொள்வதால் ஏற்படும் பின் விளைவுகளை பற்றி தான் பார்ப்போம். வாருங்கள். Let's go. இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் செய்தவர்கள் பைமோட் இஸ் ஷாப்பிங். இது நம் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருள்களும் இங்கு நாம் ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து வாங்கிக் கொள்ளலாம். குறைந்த விலையில் மிகவும் நிறைந்த தரம் உள்ள பொருட்கள் இங்கு நமக்கு கிடைக்கும். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. நவ நாகரிக காலங்களில் ஜங்க் ஃபுட் என்று அழைக்கப்படும் குப்பை உணவுகளை பற்றித்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். ஜங்க் ஃபுட் என்பது அவசர காலங்களில் தயாரிக்கப்பட்டு நீண்ட நாட்களாக பதப்படுத்தப்பட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய ஓர் உணவுப் பொருட்கள் தான் ஜங்க் ஃபுட் என்று அழைக்கப்படுகிறது. இது கடைகளில் பாக்கெட்டுகளிலும் டின்களிலும் நிரப்பப்பட்டு அதிக நாட்களாக வைத்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஓர் உணவு தான் ஜங்க் ஃபுட். இதனை நாம் அடிக்கடி உட்கொள்வதால் நம் உடல் உபாதைகள் அதிகமாக வரக்கூடும், ஆரோக்கியம் குறையக்கூடும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஜங்க் ஃபுட் என்பது யாது, அவை என்னென்ன பொருட்கள் என்பதை ஒரு மேலோட்டமாக நாம் பார்ப்போம். சிப்ஸ், பிஸ்கட், கேக், குளிர்பானங்கள், இனிப்பு பானங்கள், பர்கர், பீஸா, வறுத்த உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இவை அனைத்துமே ஜங்க் ஃபுட் வரிசையில் இணைக்கப்பட்டுள்ளார்கள். ஜங்க் ஃபுட் அதாவது குப்பை உணவு என்பது ஊட்டச்சத்துக்கள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இல்லாத உணவுகள் ஆகும். இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்று பார்த்தால், அதிக சர்க்கரை, அதிகமாக பதப்படுத்தப்பட்ட சர்க்கரை, கொழுப்பு, உப்பு அல்லது கலோரிகள் கொண்ட உணவுகளே ஜங்க் ஃபுட் ஆகும். இதனை நாம் அடிக்கடி உட்கொள்ளும் போது நம் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்று பார்த்தால், சர்க்கரையும் கார்போஹைட்ரேட்டுகளும் உடலை பருமனாக ஏற்படுத்துகிறது. உடல் பருமனாகும் போது இதயத்தை சுற்றியுள்ள தமனிகள் வீக்கமடைந்து இரத்த ஓட்டத்தை நிறுத்த வாய்ப்பு உள்ளது. இதனால் தான் அடிக்கடி மாரடைப்பு என்று வரக்கூடுகிறது. இன்று மாரடைப்பு என்பது சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரும் ஓர் தொற்று வியாதியாக மாறிவிட்டது. அதற்கு முக்கிய காரணம் என்று பார்த்தால் இந்த ஜங்க் ஃபுட்டு தான் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். ஜங்க் ஃபுட் அடிக்கடி உட்கொள்வதால் கோகோயின் மற்றும் கெராயின் போன்ற போதை மருந்துகள் போலவே நம் மூளையில் செயல்பாட்டை மாற்றுகின்றது. 2008ஆம் ஆண்டு ஸ்கிரிப்ஸ் நிறுவனத்தில் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது. குப்பை உணவுகளை உட்கொள்வதால் ஆரோக்கியமான காய்கறிகளும் பழங்களையும் எடுத்துக்கொள்ள நம் மூளையின் உள்ள நரம்புகள் அனுமதிப்பது இல்லை. இதனால் இது கெராயின் போன்று போதைகளை நமக்கு உருவாக்கக்கூடும். 2007ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஜர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் என்னும் நிறுவனத்தினால் கண்டுபிடிக்கப்பட்டது. கர்ப்ப காலத்தில் இருப்பவர்கள் இந்த ஜங்க் ஃபுட்டை அதிகமாக உட்கொள்வதால் குழந்தைக்கு உடல்நல பாதிப்புகளும் உணர்ச்சி இன்மையும், ஆண்களாக இருந்தால் ஆண்மையின்மையும், பெண்களாக இருந்தால் பெண்மையின்மையும் ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதில் பதப்படுத்தப்பட்ட சர்க்கரையின் அளவு அதிகமாகும்போது ஆற்றலின் மட்டங்கள், உணர்வுகள் போன்றவை எதிர்மறையாக செயல்பட ஆரம்பிக்கிறது. இதுபோல் இன்னும் பல நாடுகளில் ஜங்க் ஃபுட் பற்றி ஆராய்ச்சிகளும் வழக்குகளும் அங்கங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆதலால் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்டை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டு நம் சந்ததியினரை வலுப்படுத்துவோம்.